ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 65வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். ராமானுஜர் பூமியில் அவதரித்ததால் 3 மாற்றங்கள் ஏற்பட்டன என்பதை முன்பே திருவரங்கத்தமுதனார் 2 இடங்களில் குறிப்பிட்டார். ஆனா இந்த பாசுரத்துல ராமானுஜர் அவதரித்ததால் 5 மாற்றங்கள் ஏற்பட்டன என்று ஒரு கவிநயத்தோடு அனுபவிக்கிறார். 5 மாற்றங்கள் என்ன? பாசுரத்தை காண்போமா? வாழ்வு அற்றது தொல்லை வாதியர்க்கு என்றும் மறையவர்த்தம் தாழ்வு அற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழ் அற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாள் அற்றது நம் இராமானுசன் தந்த ஞானத்திலே. வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாள் அற்றது நம் இராமானுசன் தந்த ஞானத்திலே. இப்ப 5 மாற்றங்கள் என்ன? ஒவ்வொன்றாக பார்ப்போமா? முதல் மாற்றம், வாழ்வு அற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் என்றும் எக்காலத்திலும் இனி அவ திரும்பி வர முடியாதபடிக்கு வாழ்வு. வாழ்வு என்றால் கொண்டாட்டம் கோலாகலம்னு அர்த்தம். போன பாசுர விளக்கத்திலேயே பார்த்தோம் இல்லையா? சில பேரை பார்த்து சொல்லுவோம், பா உனக்கு நல்ல வாழ்வு தாம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கொண்டாடின்னு இருக்கான்னு அர்த்தம். வாழ்வு அற்றதுன்னா அந்த கொண்டாட்டம் கோலாகலம் எல்லாம் போயிடுதான். யாருக்குன்னா தொல்லை, தொன்மை காலமாக நீண்ட நாள்களாக வாதியர்க்கு, வாதம் பண்ணி கொண்டு வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்லிட்டு வந்தா பாருங்க, தொல்லைவாதியர்க்கு என்றும் வாழ்வு அற்றது. அதை அப்படி ஜம்பிள் பண்ணி புரிஞ்சுக்கணும். வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும்னு பாட்டு இருக்கும். தொல்லைவாதியர்க்கு, தொல்லை தொன்மை காலம் தொட்டு ரொம்ப நாளாக வாதியர்க்கு வாதம் பண்ணி கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் என்றும் இனி என்றும் அவர்கள் தலை தூக்க முடியாதபடி வாழ்வு அற்றது. அவர்களின் கொண்டாட்டம் எல்லாம் நின்று போச்சு. ஏன்னா பல வாதம் சொல்லி மக்களை குழப்பினார். சில பேர் என்ன சொன்னா, அதை பார்ப்பா உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, 2வதே கிடையாதுன்னா. நாம கேட்டோம், 2வதே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நாங்க பார்த்தா உலகத்துல பல பொருள் தெரியுது, 2 3ன்னு இல்லை, இன்ஃபினிட்டி எத்தனையோ பல பொருள்கள் பார்க்கிறோம். நீங்க ஒண்ணு மட்டும்தான் இருக்கு, 2வது இல்லை என்று சொல்கிறீர்களேன்னு கேட்டோம். அதுக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த கண்ணுல டிப்ளோபியான்னு ஒரு வியாதி வரும், இரட்டை பார்வைன்னு. அந்த டிப்ளோபியாங்கிற வியாதி ஒருத்தனுக்கு வந்ததுன்னா பார்க்கறதெல்லாம் 2 தான் தெரியும். வானத்தை பார்த்தான்னா 2 சந்திரன் தெரியும், 2 சூரியன் தெரியும். எதிர்த்தாப்புல ஒருத்தர் நின்று இருந்தா 2ஆ தெரியும். அதுக்கு இரட்டை பார்வை, டிப்ளோபியான்னு பேரு. அப்படி வந்தவன் தனக்கு எல்லாம் டிப்ளோபியா, ஓகே இது இரட்டை பார்வைதாங்கிறத புரிஞ்சுட்டான்னா 2 என்ற எண்ணம் போயிடும், 1தான்னு புரிஞ்சுருவான் அப்படின்னு வாதம் பண்ணான். இதை கேட்டுட்டு மக்களும், ஓஹோ அந்த டிப்ளோபியா மாதிரி நமக்கு பாலி ஓபியா போல இருக்கு, அதனாலதான் பல பொருள் இருக்குன்னு பாக்குறோம். ஓகே, பல இல்லை, ஒன்றுதான் இருக்கு, ஒன்று சொல்லிட்டே இருப்போம், 2வதே இல்லைன்னு சொல்லுவோம், தெளிவாயிடும் நினைச்சுட்டு இன்னும் குழம்பி போனா. ராமானுஜர் தான் வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணார். இந்த வாதம், இந்த உதாரணம், இதுலயே பெரிய பிழை இருக்கே, இதை எப்படி ஏத்துன்றேன்னு கேட்டார். ஏன்னு கேட்டோம் நாமோ, ராமானுஜர் சொன்னார், இந்த டிப்ளோபியா இரட்டை பார்வை 1000 வருஷம் முன்னாடி எவ்வளவு பெரிய மெடிக்கல் குறிப்பு ராமானுஜர் கொடுத்திருக்காரு பாருங்க. டிப்ளோபியா இரட்டை பார்வை ஒருத்தனுக்கு இருக்குன்னா 2 இல்ல 1தான்னு சொன்னதுக்காக 2 தெரியாமையா போயிடும்? நீ 1000 தடவை சொன்னாலும் அவனுக்கு 2 தான் தெரியும். அதுக்கு குணப்படுத்தணும்னா நீ அவனுக்கு கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு என்னென்ன டிராப்ஸ் போட்டு வைத்தியம் பண்ணணுமோ அந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணேன்னா இரட்டை பார்வை ஒற்றை பார்வையாக மாறும். அது போல உலகத்துல நீ கஷ்டப்பட்டு இருக்கேன்னா அதுக்கு பக்தி யோகத்துல ஈடுபட்டு பகவானை உபாசனை பண்ணேன்னா அதன் மூலமாக பகவான் உன்னை காப்பாற்றி வைகுண்டத்துல சேர்த்துண்டு தனக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுப்பான். ஆனா டிப்ளோபியா வந்தவனுக்கு சர்ஜரியை பண்ணாம 2 இல்லை 1 தான் இருக்கு, 2 இல்லை 1 தான் இருக்கு சொல்லிட்டு இருக்கிறதுனால என்னப்பா பிரயோஜனம்? அது போல இந்த உலகத்துல 2 இல்லை 1 தான், 2 இல்லை 1 தான் வெறுமனை சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அதனால நீ சொன்ன உதாரணமே தப்புன்னார். இப்பதான் நாம யோசிச்சு பார்த்தோம், ஆமா இல்ல, அப்போ வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் பெரிய வாதங்கள் என்பது போல கட்டமைத்து கொண்டே போனார்கள்.
ராமானுஜர் அந்த கீழே ஒரே ஒரு அடுக்கி வச்சிருப்பார் நிறைய கட்டைகள்லாம், கீழே உள்ள ஒரு கட்டையை தட்டினா போதும் எல்லாம் விழுந்துரும். அதுபோல இந்த வாதங்கள், அடிப்படையற்ற அந்த வாதங்களை எல்லாம் தட்டி வீழ்த்தி விட்டார். அதனால வாழ்வற்றது தொல்லைவாதியருக்கு. இது முதல் மாற்றம். இரண்டாவது மாற்றம், மறையவர்த்தம் தாழ்வு அற்றது. மறைனா வேதம், மறையவர்னா வேதத்தை பின்பற்றியவர்கள். மறையவர்த்தம் வேதத்தை பின்பற்றியவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்வு, தாழ்ச்சி, அவமரியாதை எல்லாம் அற்றது, நீங்கியது. ஏன்னா ராமானுஜர் அவதரிச்ச காலத்துல மறையவர் வேதத்தை பின்பற்றினோருக்கெல்லாம் தாழ்வு, நிறைய அவமானங்கள் ஏற்பட்டதாம். கிண்டல் பண்ணுவாளா ராமானுஜர் காலத்துல ஒருத்தர். இன்னைக்கு நாம நிறைய பாக்குறோம் இல்லையா, இதெல்லாம் 1000 வருஷம் முன்னாடியும் இருந்தது. ஒருத்தர் இப்ப கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபட்டா, பாருப்பா சென்டிமெண்டல் பர்சன், ஏதோ கோவிலுக்குங்கிறார், இறைவனை வழிபடுறேங்கிறார், நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படியே யோகத்துல உட்காரணும், ஞான நிலையில உட்காரணும், அப்படி இப்படின்னு வெறும் பேச்சு பேசினாலே ஒழிய, இப்படி ஒருத்தர் கோவிலுக்கு போனா அவரை ஏளனம் பண்ணா, வேதம் படிச்சுட்டு இருந்தா இந்த வேதத்தெல்லாம் படிச்சு நீ என்ன பண்ண போற, உன்னை அறியாதவன் வேதத்தை அறிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய், இப்படியெல்லாம் பேசினார்கள். அப்ப இவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சாலே வேதத்தை பின்பற்றிய பெரியோர்கள் அவ்வளவு தூரம் அவமானப்பட்டார்கள். ஏன், இன்னைக்கு பெருமாள் கோவில்கள்ல ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் என்பது பின்பற்றப்படுகிறது. அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை பின்பற்றித்தான் இன்றளவும் பெரும்பாலான கோவில், இவன் ஸ்ரீரங்கம், திருக்குடந்தை போன்ற திவ்ய தேசங்கள்ல எல்லாம் அது பின்பற்றப்படுகிறது. ஆனா அந்த ஆகமத்தை பலவாறாக விமர்சித்து, இது மொத்தமாகவே தப்பு, இது என்ன கோவில் வழிபாடுங்கிறது, இது என்ன தெய்வம்ங்கிறது, அது என்ன விக்கிரகம் வச்சு வழிபடுறது, இல்லையப்பா பகவான் அவதாரம் பண்ணி வராறேன்னா பெருமாள் இறங்கி வர அவதாரமே வெறும் மாயாஜாலம், அதுவே பொய்த்தோற்றம் தான், அவதாரம்ங்கிறதையே ஒத்துக்காத என்றெல்லாம் பேசிக்கொண்டு வந்தார்கள். ராமானுஜர் வந்து தகுந்த யுக்திகளோடு, வேத பிரமாணத்தோடு, அதற்கான ஆத்தன்டிக் டெக்ஸ்ட் அத்தனையும் எடுத்து வச்சு யுக்தியையும் அங்கே நிலைநாட்டி தர்க்க ரீதியாகவும் இது அத்தனையும் சத்தியம். கோவில்ல பகவான் அவதாரம் பண்ணி எழுந்தருளி இருக்கிறான், பகவான் பூமியில் அவதாரம் பண்ணுவது சத்தியம், நாம் அவனை வழிபட்டால் தான் மோட்சம் போக முடியும். சும்மா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. பகவானை பற்றியும் தெரிந்து கொள்வோம், நம்மை பற்றியும் தெரிந்து கொள்வோம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ராமானுஜர் சொல்லல. ஆனா வரம்பு கட்டி தன்னை அறிந்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிறாயே, அது போதாது. உனக்குன்னு ஒரு தலைவன் இருக்கான், அந்த தலைவனை புரிஞ்சுக்கோ, அத்தனையும் சொல்லி உலகத்தில் எடுத்து சொல்லவும் தான். ஓஹோ, அப்ப பக்தியில ஈடுபடுறவா முட்டாள் இல்ல, இல்லைன்னா டிவோஷன் இஸ் செல்ஃப் டிசப்ஷன் சொன்னா, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதுதான் பக்தி என்றார்கள். அட்லீஸ்ட் இன்னைக்கு பக்தன்னு நாம தைரியமா வெளியில சொல்லிக்கிறோம் இல்லையா, அதுக்கு காரணம் ராமானுஜர்ங்கிறத நாம மறந்துடக்கூடாது. ராமானுஜர்னு ஒருத்தர் மட்டும் அவதாரம் பண்ணலைன்னா நம்ம பக்தர்கள்னு தைரியமா வெளியில சொல்லிக்க முடியாது. கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வந்தா 4 பேர் உட்காந்து கிண்டல் பண்ணுவா, பாருப்பா ஏதோ விக்கிரகத்தை நோக்கி கை கூப்பிட்டு வரான், ஐடலேட்டர்னு கிண்டல் பண்ணிருப்பா. அப்படி இல்லாமல் அவர் பெருமாள்னு காட்டின பெருமை ராமானுஜரைத்தான் சேரும், அது வேற யாரும் அந்த பெருமையை எடுத்துக்க முடியாது. அப்போ மறையவர்த்தம் வேதத்தை பின்பற்றி பெருமாளை வணங்குகிறோமே, தாழ்வு அற்றது, நமக்கு ஏற்பட்ட அவமானம் எல்லாம் நீங்கியது. அதற்கு காரணம் ராமானுஜர். மூன்றாவதாக தவம் தாரணி பெற்றது. இதையும் ஜம்பிள் பண்ணிக்கோங்க. தாரணி தவம் பெற்றது. தாரணினா தரணி, பூமின்னு அர்த்தம். தவம் பெற்றதுனா, தவம்னா பாக்கியம், தவம் பெற்றது, இந்த பூமி பாக்கியம் பெற்றது. ராமானுஜர் வந்து இந்த பூமியில் திருவடி வைத்ததாலே பூமாதேவி பாக்கியம் செய்தவளாக ஆனாள். ஏன்னா ராமானுஜர் எப்ப அவதாரம் பண்ணாரோ, பூமியில் உள்ள தீயவர்களையும் திருத்தி அவர்களையும் நல்லோர்களாக மாற்றி பூமி பாரத்தை போக்கிட்டார் ராமானுஜர். தீயவர்கள் அதிகமாக இருந்தால்தான் பூமிக்கு பாரம், நல்லோர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் பூமாதேவி தாங்கிக் கொள்வாள். கிருஷ்ணன் என்ன பண்ணா, தீயவர்களை எல்லாம் மகாபாரத யுத்தத்துல அழித்து பூமி பாரத்தை போக்கினா. ராமானுஜரோ தீயவர்களை நல்லவர்களாக திருத்தி பூமி பாரத்தை போக்கிட்டார். அதனால தாரணி ஆகிய பூமி தவம் பெற்றது, பாக்கியம் செய்ததாக ஆனது, பூமியின் பாரம் எல்லாம் நீங்கியது. இது மூன்றாவது மாற்றம். நான்காவது மாற்றம், தத்துவ நூல் கூழற்றது. தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய நூலாகிய வேதம் இருக்கே, தத்துவ நூலாகிய வேதம் கூழ் அற்றது. கூழ் என்றால் தவறான அர்த்தம், மிஸ்இன்டர்பிரேஷன் அர்த்தம். கூழ் அற்றதுன்னா வேதத்துக்கு ஏற்பட்ட தவறான அர்த்தங்கள், மிஸ்இன்டர்பிரேஷன்ஸ், தவறான அந்த கொள்கைகள் அவை எல்லாம் நீங்கி வேதம் என்பது தூய்மையானது. ஏன்னா ஒரே வேத மந்திரத்துக்கே பல பேர் பலவிதமா அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டா. அவர்களுடைய மனம் போனபடி எல்லாம் வேத மந்திரங்களை வளைத்து அதற்கு அர்த்தம் சொன்னார்கள். ராமானுஜர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி, இதுக்கு இப்படி அர்த்தம் சொல்வதுங்கிறது முறை இல்லை, வேதத்துக்கு அர்த்தம் சொல்வதற்குன்னு சொல்லி, வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கு,
அதன்படிதான் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லணுமே ஒழிய எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது கொள்கை என்பதற்காக வேதத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு காட்டி அந்த வேதத்துக்கு ஏற்பட்ட கூழ் என்ற தப்பர்த்தம் என்ற தோஷத்தை எல்லாம் போக்கி, வேதத்துக்கு தோஷம் கிடையாது, அது பியூரா தான் இருக்கு, ஆனா இவாளுடைய இன்டர்பிரேஷன் உன்னை ஏறிட்டு வச்சிருக்காளே அந்த கூழ், அதாவது கூழ்னா கலக்கம்னு அர்த்தம், அதனாலதான் கலக்கி குடிக்கிறத கூட கூழ்னு சொல்றா பாருங்க, அப்படி ஒரு கலக்கம் மாதிரி ஏற்பட்டிருந்தது. அந்த கூழாகிய கலக்கத்தை எல்லாம் வேதத்துக்கு போக்கி கொடுத்தார். தத்துவ நூல் கூழற்றது. ஏன்னா சாந்தோக்கிய உபநிஷத்துல அழகான ஒரு வாக்கியம் தத்துவமசின்னு இருக்கு. தத் அப்படின்னா அந்த இறைவன் அர்த்தம், தொம்முன்னா நீன்னு அர்த்தம். தத்துவமசின்னா அதுதான் நீ, நீதான் கடவுள். அதனால இதை வச்சு ஒரு சிலர் சொன்னார்கள் நானே கடவுள் அப்படின்னார்கள். ராமானுஜர் லாஜிக்கலா கேள்வி கேட்டார், நானே கடவுள்னு சொல்றீங்களே, அப்ப உலகத்துல எத்தனை பேர் கடவுளா இருக்க முடியும்? ஒரே கடவுள் தான், அந்த ஒண்ணுதான் எல்லாம், அதனால எல்லாருமே நானே கடவுள். அப்ப ராமானுஜர் கேட்டார், அப்போ ஒத்தொத்தரும் நான் கடவுள்னு சொல்லிட்டா உலகத்துல பல கடவுள் கிளம்பிடுவாளே. அதை விட முக்கியமான கேள்வி, எல்லாம் வல்ல கடவுள் எங்கேயாவது பிறவி பிணியில மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாரா? நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நமக்கே தெரியும். எங்கேயாவது கடவுள் போய் உலகியல் வாழ்க்கையில மாட்டிப்பாரான்னு கேட்டார். அவ சொன்னா, நீங்க இப்படியெல்லாம் லாஜிக்கலா கேள்வி கேட்கக்கூடாது. வேதத்துல தத்துவம் அசின்னு தானே சொல்லியிருக்கு. தத் அந்த கடவுள், துவம் நீ, அசி இருக்கிறாய், நீயே கடவுளாக இருக்கிறாய், அப்படித்தானே சொல்லியிருக்குன்னா. ராமானுஜர் கேட்டார், இல்லையே, இது ரொம்ப பொருத்தமா இல்லையே, அந்த கடவுள் எப்படி இவனாக ஆக முடியும், இதுக்கு இப்படித்தான் அர்த்தம் சொல்லணுமான்னு கேட்டார். அதுக்கு அவ ஒரு வழி காமிச்சா, தத்துனா அந்த இறைவன் இருக்கானே, இறைவனிடம் உள்ள மாயை எல்லாவற்றையும் எடுத்து விடுங்கள். இறைவன் அப்படியே பெருமை, எங்கும் நிறைந்தவர், அப்படியே குணங்கள் நிறைந்தவர், அதெல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் மாயை. அந்த இறைவன் மைனஸ் மாயை, தத் அப்படின்னா இறைவன் தத் மைனஸ் மாயை, அவர்கிட்ட மாயையால் ஏற்பட்ட குணங்கள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்ட்ரேட் பேஸை மட்டும் வச்சுக்கோங்க. சரி, இந்த பக்கம் ஜீவாத்மான்னு ஒருத்தன் இருக்கானே, மூக்கு செடியோட ஒருத்தன் உட்காந்துருக்கான், இவன் தான் அந்த கடவுளானா? இல்ல, இவங்கிட்டையும் என்ன பண்ணுங்க, தொம்முன்னு சொல்றோமே எதிராளி ஜீவாத்மா, மைனஸ் அவித்யை, அவன்கிட்ட உள்ள அறியாமை, அவன்கிட்ட உள்ள தோஷம் எல்லாத்தையும் போக்கிட்டு சப்ஸ்ட்ரேட்டை மட்டும் வச்சுக்கோங்க. தத்து மைனஸ் மாயை ஈக்குவல் டு தொம் மைனஸ் அவித்யை. இறைவன் மைனஸ் அவனுடைய குணங்கள் ஈக்குவல் டு இந்த ஜீவாத்மா மைனஸ் அவனுடைய தோஷங்கள்னா. ராமானுஜர் கேட்டார், வாக்கியம் அப்படியா இருக்கு? தத்து ஈக்குவல் டு தொம்முன்னு இருக்கு, தத்து ஈக்குவல் டு தொம்முங்கிறத பேலன்ஸ் பண்றதுக்கு தத்து மைனஸ் மாயை ஈக்குவல் டு தொம் மைனஸ் அவித்யங்கிறியே, இது எப்படி இருக்குன்னா 20 ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒருத்தர் ஈக்குவேஷன் எழுதிட்டார். 20 ஈக்குவல் டு 5 எழுதிட்டோமே, ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமேன்னு பார்த்தார். அட்ஜஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாராம், 20 மைனஸ் 17 இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2ன்னு போட்டார். 20 மைனஸ் 17 இவரா சேர்த்துட்டார், அங்கேயும் 3 வந்தது. 5 மைனஸ் 2ன்னு சேர்த்துட்டார், இங்கேயும் 3 வந்தது. 3 3 ஒன்று தானேன்னா. ராமானுஜர் சொன்னார், 3 3 ஒன்று தான், அதுக்காக 20 5 ஒன்னாகுமா? ஏன் 20 மைனஸ் 5 நீயா ஒரு ஈக்குவேஷன் எழுதிப்ப, 20லேருந்து 17 கழிச்சுக்கோ, 5லேருந்து 2 கழிச்சுக்கோ, 2 3 வருதுன்னா இது ஒரு நகைச்சுவையில் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நான் 10ஆம் தேதி தானடா பிறந்தேன், 7ஆம் நம்பர் ரூம் எனக்கு பொத்து வரும்னு சொல்றியே எப்படின்னா, 10லேருந்து 3 கழிச்சுக்கோ 7 வருதுன்னு ஒரு நகைச்சுவையில பாக்குறோம். அந்த மாதிரி அர்த்தம் சொல்றேன்லேன்னார். அப்புறம் அவ கேட்டா, அப்ப தத்துவமசிக்கு எப்படித்தான் அர்த்தம் சொல்றதுன்னா, ராமானுஜர் தான் தத்துவமசிக்கு ஆக்சுவலா அர்த்தம் சொன்னார். தத்து ஈக்குவல் டு துவம், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்னா அப்படியே தான் வச்சுக்கணுமே ஒழிய எதையும் மைனஸ் பண்ணக்கூடாது. தத் என்றால் இந்த உலகத்துக்கு காரணமான நற்குணங்கள் நிறைந்த எங்கும் பரவி இருக்கக்கூடிய இறைவன். தொம்முன்னா நீன்னு அர்த்தம் இல்லை, உனக்குள் இருக்கக்கூடிய இறைவன். தத்து துவம் அசினா எல்லா பொருளுக்குள்ளும் காரண பொருளாக நற்குணங்களோடு எந்த இறைவன் இருக்கானோ, துவம் உனக்குள்ளும் அதே இறைவன் இருக்கிறான். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், எனக்குள் இருக்கும் இறைவன் தான் எங்கும் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அப்போ எல்லாரையும் நண்பர்களாக பார்க்க தொடங்குவேன், யாரையும் துவேஷிக்க மாட்டேன். அப்ப இந்த வாக்கியத்துக்குள்ள எவ்வளவு உயர்ந்த அர்த்தம் இருக்கு. நமக்குள் இருக்கும் இறைவனை எல்லாத்துக்குள்ளும் காண வேண்டும். தத்து தோமசி, இது நன்னா இருக்கே. அப்போ தத்துவ நூலாகிய வேதத்துல குழப்பங்கள் ஏற்பட்டது, கூழ் அற்றது, அந்த கலக்கத்தை குழப்பத்தை போக்கிட்டார் ராமானுஜர். இது 4வது மாற்றம். 5வது மாற்றம், குற்றமெல்லாம் பதித்த குணத்தினருக்கு அந்நாழற்றது. குற்றம் செய்வதையே இயல்பாக கொண்டு பல மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ராமானுஜரை அடிபணிந்ததாலே அவர்கள் திருந்தி அந்த குற்றங்கள் நீங்க பெற்றார்கள். அதான் குற்றம் எல்லாம், அனைத்து வித குற்றங்களும் பதித்த, அதாவது தங்கத்துல ஒரு மணியையோ முத்தையோ பதிச்சு வைக்கிற மாதிரி இவர்கள் எப்படின்னா குற்றமெல்லாம் பதித்த, அப்படியே குற்றங்களையே பதிச்சு வச்சுட்டு இருக்கா. தங்கத்தில் பதித்த ஒரு பொருளை எப்படி எடுக்கவே முடியாதோ அது போல அவள்கிட்ட தோஷங்களே எடுக்க முடியாது. குற்றமெல்லாம் பதித்த
குணத்தினருக்கு. இந்த இடத்துல குணம்னா இயல்பு, நேச்சர்னு அர்த்தம். குற்றமெல்லாம் பதித்த குணத்தினருக்குன்னா அவ பேசிக் நேச்சரே தப்பு பண்றதுதான். அப்படி தப்பு மேல தப்பாக பண்ணக்கூடிய, குற்றங்கள் பதிந்து இருக்கக்கூடிய, படிந்து இருக்கக்கூடிய குணத்தினருக்கு, நேச்சர் இயல்பு கொண்டவருக்கு அந்நாழற்றது. நாள்னா குற்றம்னு அர்த்தம். அந்நாள் அவர்கிட்ட எந்தெந்த குற்றமெல்லாம் இருந்ததோ, எந்தெந்த குற்றமெல்லாம் பதிக்கப்பட்டிருந்ததோ, எந்தெந்த குற்றமெல்லாம் இயல்பு நேச்சர் போக்கவே முடியாதுன்னு இருந்ததோ, அந்நாள் அந்த குற்றம் கூட அற்றது, நீங்கி விட்டது. இது 5வது மாற்றம். அத்தனையும் எப்படிப்பா நீங்கும்னா, நம் ராமானுசன், நம்ம ராமானுஜர் இருக்காரே, தந்த ஞானத்திலே. அவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார், தன் கருணையால ஞான உபதேசம் பண்ணார். அப்போ 3 மாற்றம்லாம் சொன்னது ராமானுஜர் வந்ததால் ஏற்பட்ட மாற்றம். இந்த 5 மாற்றம் ராமானுஜர் சொன்னதால் ஏற்பட்ட மாற்றம், அவர் ஞானம் தந்ததால் ஏற்பட்ட மாற்றம். ராமானுஜன் தந்த ஞானத்திலே. அப்ப அவர் வந்து செஞ்சது 3 மாற்றம், ஞானம் தந்து செஞ்சது 5 மாற்றம். நம் ராமானுஜன் தந்த ஞானத்திலே விசிஷ்டாத்வைத்தம் என்ற உயர்ந்த ஞானத்தை ராமானுஜர் கொடுத்தார். அதன் விளைவு என்னாச்சுன்னா, யாரெல்லாம் வாதம் பண்றாளோ அவளுடைய கோலாகல கொண்டாட்டம் நின்னு போச்சு. அதுக்கப்புறம் வேதத்துக்கு தப்பர்த்தங்கள் சொல்லிட்டு வந்தாலே, அந்த தப்பர்த்தம் எல்லாம் நீங்கியதாலே வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம் நீங்கி அவள நிம்மதியா பக்தியிலே ஈடுபட தொடங்கினார்கள். அதற்கு மேல பூமிக்கு பெரிய பாக்கியம், பூமி பாரம் எல்லாம் போனது. 4வதாக வேதத்துக்கு என்னென்னலாம் குழப்பங்கள், கலக்கங்கள் ஏற்படும்படியான அர்த்தங்கள் இருந்ததோ அந்த தப்பர்த்தங்கள், இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் விலகெடுத்து, 5வதாக குற்றமே அவர்களுடைய தன்மைன்னு சொல்லப்படும்படியாக இருந்தவர்களும் கூட அந்த குற்றத்தில் இருந்து நீங்க பெற்றார்கள். வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் குழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினருக்கு அந்நாழற்றது நம் ராமானுஜன் தந்த ஞானத்திலே. அப்ப ராமானுஜர் ஞானம் தந்ததாலே வாதம் செய்பவருடைய கோலாகல கொண்டாட்டம் நீங்கியது, வேதம் படித்தவருக்கு ஏற்பட்ட அவமானம் நீங்கியது, பூமியின் பாரம் நீங்கியது, வேதத்தின் தப்பர்த்தம் நீங்கியது, குற்றமுள்ளோருக்கு ஏற்பட்ட குற்றங்கள் எல்லாமும் நீங்கியது. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Debaters lost their charm forever. The miseries of Vedic scholars were gone. The earth got great fortune. Vedas got rid of wrong interpretations. Wrong people got rid of their shortcomings by the divine knowledge given by Ramanuja என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம், பெருமாளை விட ராமானுஜர் உயர்ந்தவர் ஏன்? அடுத்த பகுதியில் காண்போம். திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம். வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது. வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது. தத்துவ நூல் கூழற்றது குற்றம் எல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழற்றது நம் ராமானுஜன் தந்த ஞானத்திலே. தத்துவ நூல் கூழற்றது குற்றம் எல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழற்றது நம் ராமானுஜன் தந்த ஞானத்திலே.